எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் தை பட்டத்திற்கு நம்ம விதைகளை நடவு பண்ணி செடிகள் வளர்த்துருந்தோம். இப்போ அந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, அந்த செடிகளை நான் எப்படி பராமரிக்கிறேன், செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்துருக்கேன், இந்த கொடி காய்கறி செடிகளுக்கெல்லாம் நான் எப்படி பந்தல் போடாமையே செடியை படர விட்டுருக்கேன் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூசணி. நான் பந்தலே போடலைங்க. மஞ்சள் நிற பூசணிலாம் நம்ம பந்தல் போட்டு படர விட்டோம்னா பந்தல் தாங்காது. ஏன்னா அந்த பூசணிக்காய் பெருசாக வந்துச்சுன்னா நமக்கு பந்தல் உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தரையில் படர விட்டால் தான் இந்த பூசணிக்காய்லாம் நமக்கு காய்களை கொடுக்கும். ஆனால் நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கிறதுனால நம்ம தரையில் படர வைக்க முடியாது. பந்தலில் படர விட்டாலும் நம்ம அது வெயிட்டு தாங்குமா நமக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் நிற பூசணிக்காயெல்லாம் பக்கத்தில் இருக்க செடிகள் பக்கத்தில் வச்சுட்டேங்க. அந்த செடிகளை பிடிச்சிட்டு இது படர ஆரம்பிச்சிரும். நம்ம தரையில் மட்டும் இதை படர விடக்கூடாது. அந்த மாதிரி பெரிய செடிகள் பக்கத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அது அழகாக சுற்றி அதை பிடிச்சிக்கிட்டு நமக்கு காய்களை கொடுத்துரும். நமக்கு ஓரளவுக்கு வெயிட்டும் தாங்கி நிற்குங்க. என் மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளும் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பந்தல் போடலை, கயிறை மட்டும் கட்டி விட்டுருக்கேன். அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இந்த செடிகள்லேருந்து படர ஆரம்பிக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நீட்டு வெள்ளரினா ரொம்ப நீட்டாக வராதுங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த வெள்ளரி தான் அதிகமாக விற்கிறாங்க. இதோட விதைகள் எனக்கு கிடச்சிது, அதை போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அது நமக்கு பிஞ்சும் வர ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளரியிலே ஒரு 3 வகை போட்டேங்க. குண்டு வெள்ளரி, நீட்டு வெள்ளரி, நார்மலாக நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளரி. இதில் இந்த செடி வந்திருக்கு. வேறு என்னென்ன விதைகள் வந்திருக்குன்னு தெரியல. காய் வரும்போது தான் நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். நான் விதைகளை நடவு பண்ணி அந்த விதைகள் ஒரு 20 நாள் கழித்து தான் அதை தொட்டிக்கு மாற்றினேங்க. மாற்றி ஒரு 20 நாள் கழித்து தான் நான் உரங்களை கொடுக்க ஆரம்பித்தேன். உடனே செடிகளுக்கு உரங்களை கொடுக்கலைங்க. ஏன்னா அந்த மாதிரி சின்ன செடிகளுக்கு நம்ம உரங்களை கொடுக்க ஆரம்பிக்கக்கூடாது. சின்ன சின்ன செடிகளுக்கு நம்ம உரங்கள் கொடுத்தோம்னா அந்த செடி சீக்கிரமாக பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் கொடி வகை காய்கறிகளுக்கு வேர் அழுகல் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் அதிகப்படியான உரங்களை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தொட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி வைக்கவே கூடாதுங்க. தேங்கி நின்றுச்சுன்னா இந்த கொடி வகை காய்கறிகள் தண்டு பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். நம்ம அந்த க்ரோ பேகு ஈரமாக இருந்தால் போதுங்க, காய விடக்கூடாது. ஈரமாக இருந்தாலே இந்த செடிகள் நல்லா வந்துடும். அதே மாதிரி எப்போவுமே வேறு பக்கத்தில் நம்ம எந்த ஒரு உரங்களும் கொடுக்கக்கூடாதுங்க. செடியிலேருந்து வேர் கொஞ்சம் தள்ளி தான் நம்ம உரங்களை கொடுக்கணும். வேர் பக்கத்திலே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செடிகள் கண்டிப்பாக அழுகி போயிடும். ஏன்னா கொடி காய்கறிகள் மட்டும் எப்போவுமே அழுகல் பிரச்சனை தான் அதிகமாக வருங்க. அதனால் வேர்லேருந்து தள்ளி தான் நம்ம எப்போவுமே உரங்களை கொடுக்கணும். செடி வகை காய்கறிகளுக்கு நம்ம உரங்களை பக்கத்தில் கொடுத்தலாம் அது அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணாது. காய்கறி கழிவுகளை இந்த மாதிரி கொடி காய்கறிகளுக்கு நம்ம டைரெக்டாக கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா அந்த காய்கறிகளை அழுகி அந்த அழுகல் தண்டை பாதிக்கும். தண்டை பாதித்து அந்த தண்டும் அழுகி போயிடும். அப்போ நமக்கு செடிகளும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் காய்கறி கழிவுகளை கொடி வகை செடிகளுக்கு டைரெக்டாக கொடுக்கவே கொடுக்காதீங்க. கம்போஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்களால் முடியலன்னா அந்த காய்கறி கழிவுகளை தண்ணியில் நல்லா ஊற வச்சு நம்ம அரிசி பருப்பு கழுவின தண்ணியில் கலந்து அது கூட இன்னும் நல்லா தண்ணியை கலந்து நீங்கள் செடிகளுக்கு தினமும் கூட கொடுக்கலாங்க. லிக்விடாக நீங்கள் எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் இந்த செடிகள் ஏற்றுக்கும். பூக்கள் எடுத்தோடனே நீங்கள் செடிகளுக்கு கொஞ்சம் தேமூர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த பூக்கள் உதிர்வு பிரச்சனைகள் வராது. இந்த கொடி காய்கறிகளில் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் கருகி நிறைய போகுங்க. அந்த மாதிரி கருகி போகாமல் இருக்க செடிகளுக்கு நம்ம வேப்ப புண்ணாக்க கொடுக்கணுங்க. ஒரு 2வது மாதத்துலேருந்து நீங்கள் வேப்பம் புண்ணாக்க செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிஞ்சுகள் கருகவே கருகாது. அந்த எல்லா பிஞ்சுகளும் நமக்கு காய்களாக மாற வாய்ப்புகள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி. ஒரு 2 செடி எனக்கு இப்போ நல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய மாடித்தோட்ட காய்கறி செடிகளுக்கு நான் பஞ்சகாவியம்லாம் கொடுத்ததே கிடையாதுங்க. ஆனால் அந்த பஞ்சகாவியத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு உரங்களாக தயாரிச்சிருக்கேன். அது அடுத்த பதிவில் வருதுங்க. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காய்கறி செடிகள் பழச்செடிகளுக்கெல்லாம் அந்த உரங்களை கொடுத்திங்கன்னா நமக்கு அறுவடை நிறைய கிடைக்கும். அந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.